தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். அந்த சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியுடைய நிலையை பற்றியும் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் தலைவர் எடுத்து சொன்னார். அதற்கு பின்னால் மிக முக்கியமாக இந்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் வரப்போகின்ற பாராளுமன்றத்தில் வரப்போகின்ற தொகுதி மறு சீரமைப்பு டீலிமிட்டேஷன் பில், எந்த பில்லை ஏப்ரல் 17ஆம் தேதி தோற்கடித்தோமோ அதே சட்டத்தை மீண்டும் மோடி அரசு, அமித்ஷாவினுடைய அரசு கொண்டு வருவதற்காக புறவாசலில் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பல வகையில் அதற்கான அண்டர்ஸ்டாண்டிங்கையும் அதற்கான திரைமறை வேலைகளையும் பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பிட்ட விதத்தில் பல கட்சிகளை உடைத்து, குறிப்பிட்ட விதத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை உடைத்து, சிவசேனா கட்சியை உடைத்து பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்க அமித்ஷாவும் மோடி அவர்களும் டீலிமிட்டேஷன் பில்லை எப்படியாவது பாஸ் பண்ணணும் தமிழ் என்பதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அது அடுத்த வாரம் திங்கட்கிழமையில் எந்த நேரம் வேணாலும் வரலாம். பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் திங்கட்கிழமைக்கு அப்புறம் நடக்கும் பொழுது எந்த நிலையிலும் மீண்டும் டீலிமிட்டேஷன் பில்லை அவர்கள் கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் இந்த மாணவர் போராட்டத்தை நீட்டுக்கு எதிர்ப்பான போராட்டத்தாலும் மாணவர் போராட்டத்தையும் அவர்கள் கையாண்ட விதத்தால் 20ஆம் தேதி ஜூலை நடைபெற்ற அந்த போலீஸ் தாக்குதலில் போன வாரம் ஃபுல்லாக எல்லாருடைய கவனமும் அதில் திரும்பினதுனால இந்த டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வராமல் தள்ளி வச்சுருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் டீலிமிட்டேஷன் பில்லுங்க என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிலை என்பது தெளிவாக இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய நிலை என்பதும் தெளிவு. எங்களை பொறுத்த மட்டும் டீலிமிட்டேஷன் இந்த நிலையில் அவர்கள் எந்த சாக்லேட் கவரில் போட்டு கொடுத்தாலும் சரி, டீலிமிட்டேஷனை பொறுத்த மட்டும் இது தமிழ்நாட்டுக்கு எதிரானது, தமிழர்களுக்கு எதிரானது, நம்முடைய குரலுக்கு எதிரானது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் கடந்த 17ஆம் தேதி, ஏப்ரல் 17ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற வாக்கெடுப்பில் எப்படி அனைவரும் சேர்ந்து, எதிர்க்கட்சிகள் அனைவரும் சேர்ந்து தோற்கடித்தோமோ அதே போல் தோற்கடிப்பதற்கான முழு முயற்சியை மேற்கொள்வோம். எங்களை பொறுத்த மட்டும் இந்த டீலிமிட்டேஷன் பில் என்பது சாமானிய மக்களுக்கு எதிரானது, பாஜகவினுடைய வன்ம அரசியலுக்கு துணை செய்யக்கூடியது. புதிய டீலிமிட்டேஷனில் எப்படி அசாமில் சிறுபான்மை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் அதிகாரங்களை குறைப்பதற்காக எப்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்டதோ அதே போல் மீண்டும் பாஜக செய்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்தியா முழுவதும் அவர்கள் மக்களால் தோற்கடிக்கப்பட போகின்ற நிலை உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் அவர்களுக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒன்று தான், இந்த டீலிமிட்டேஷன் மட்டும்தான். இருக்க பார்லிமெண்ட்டை வச்சு அவர்கள் போன தடவையே தனி பெரும்பான்மை வாங்க முடியலை. 400 சீட்டு ஜெயிப்போம் சொன்னாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 240 சீட்டில் வந்து வண்டி நின்றுச்சு. அதனால் மக்களை பொறுத்த மட்டும் பாஜகவை எதிர்த்து, மோடியை எதிர்த்து, அமித்ஷாவை எதிர்த்து வாக்களிப்பதற்கு மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதை நிறுத்துவதற்காக அவர்கள் எடுத்திருக்கின்ற ஆயுதம் என்பது டீலிமிட்டேஷன். இந்த ஆயுதத்தை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் மதர்சார்பற்ற கூட்டணின்னு நாங்கள் எல்லாரும் ஒரு கூட்டணியாக இருந்தோம். அந்த கூட்டணியில் திமுக தலைமை வகித்தது. அந்த கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளும், காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில் வெளியில் வந்துருச்சு. தொகுதி மறுவரையறையை மீண்டும் கொண்டுவர பாஜக அரசு முயற்சி செய்து வருவதாகவும், தொகுதி மறுவரையறையை தமிழ்நாட்டிற்கு எதிரானது என்றும், இதனை தோற்கடிக்க முயற்சி செய்வோம் என்று மாணிக்கம் தாக்கூர் பேசியிருந்தார். இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.